வணக்கம். நான் தமிழன்பன். நேற்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவருடன் முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி, KP முனுசாமி, CV சண்முகம், தம்பிதுரை உள்ளிட்டோரும் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை டெல்லியில் சந்தித்தார்கள். இந்த சந்திப்பிற்கு பிறகு இந்த சந்திப்பின் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசியலில் மீண்டும் ஒரு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அது ஏற்கனவே தெரிந்த விஷயம்தான். நாம் பேசியது 2026ஆம் ஆண்டு நடக்கும் சட்டமன்ற தேர்தலுக்காக அனைத்து அரசியல் கட்சிகளும் தயாராகி கொண்டிருக்கின்றன. தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது. அதிமுக கூட்டணி வலுவான கூட்டணி அமையும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இதற்கிடையில் அதிமுக பாஜக கூட்டணி வரவே வராது என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார். நேற்று சந்திப்பிற்கு 2 நாட்களுக்கு முன்பு அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது கூட அதிமுகவில் சசிகலாவையும் OPS அவர்களையும் சேர்க்குவதற்கு பாஜக அழுத்தம் கொடுக்கிறதா என்று அவரிடம் கேட்கப்பட்டதற்கு, நீங்களா ஒரு கற்பனை பண்ணிட்டு நீங்களா எழுதுறீங்க, நீங்களா ஒன்று சொல்றீங்க, நீங்களா ஒன்று மாற்றி சொல்றீங்க, எல்லாமே உங்கள் கற்பனை தான், அப்படிலாம் எதுவுமே இன்ன வரைக்கும் நடக்கலை அப்படின்னு தான் அவர் பேட்டி கொடுத்தார். கூட்டணி பற்றி கேட்டப்போ, கூட்டணிக்கு இப்போ என்னங்க அவசியம் இருக்குது, இன்னும் தேர்தலுக்கு 1 வருஷம் இருக்குது, அதனால் தேர்தல் அறிவித்த பிறகு கூட கூட்டணி நடக்கலாம், அதனால் இப்போ என்ன அவசியம் இருக்குது அப்படின்னார். ஆனால் ஒரே நாளில் தமிழ்நாட்டில் சட்டமன்றம் நடந்து கொண்டு இருக்கும்போது சட்டமன்ற நிகழ்ச்சிகளில் கூட கலந்து கொள்ளாமல் திடீரென அவர் யாருக்கும் சொல்லாமல் டெல்லி புறப்பட்டு செல்கிறார். அவர் பின்னாடி KP முனுசாமி அவர்களும் வேலுமணி அவர்களும் செல்கிறார்கள். இரவில் அமித்ஷாவுடன் சந்திப்பு நடக்கிறது. அமித்ஷாவுடன் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அவர்கள் சந்தித்து பேசியதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் சொல்கின்றன. 2 மணி நேரம் என்ன பேசினார்கள் என்பது குறித்து இதுவரை அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வெளிவரவில்லை 2 தரப்பிலிருந்துமே. ஆனால் நேற்று இரவு 10 மணி, இந்த சந்திப்புக்கு பிறகு 10 மணிக்கு மேல் அமித்ஷா அவர்கள் வெளியிட்ட தன்னுடைய சமூக வலைதள பதிவில் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அந்த செய்தியில் 2026இல் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைந்த பிறகு என்றொரு சொல்லியிருக்கிறார். அவர் இப்பொழுது இந்த அண்மை காலமாக மும்மொழி கொள்கை என்று பேச்சு வந்த பிறகு அவருடைய சமூக வலைதள, அதாவது X வலைதள பதிவுகள் முழுக்க இந்தியில் மட்டுமே இருக்கின்றன. நேற்று இதை மட்டும் இந்தியிலும் தமிழிலும் அவர் வெளியிட்டிருக்கிறார். இந்தியிலும் தமிழிலும் 2026இல் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்த பிறகு என்றொரு தகவலை அவர் சொல்லியிருக்கிறார். இதன் மூலம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்து விட்டு சென்ற பின் அவர் இந்த பதிவை இட்டிருப்பதால் வரும் தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி என்பது எல்லோரும், இது கைப்பொண்ணுக்கு கண்ணாடி தேவையான எல்லோரும் தெரிந்த விஷயம்தான். இதே நேற்று இரவு சென்னையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் இது குறித்து OPS அவர்களும் TTV தினகரன் அவர்களும் பேசும்போது அவர்கள் திரும்பவும் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்றுதான் உறுதியாக இருக்கிறோம், தேசிய ஜனநாயக கூட்டணியில் பல கட்சிகள் வந்து சேரும், திமுகவை அகற்ற வேண்டும் என்று நினைக்கிற கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்தால்தான் நல்லது என்று நான் முதலிருந்தே சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று TTV தினகரன் சொல்கிறார். இப்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் இதுவரை வரமாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருந்த எடப்பாடி அவர்களும் வருவதற்கு சம்மதம் தெரிவித்து விட்டார் என்பது நேற்றைய சந்திப்பின் மூலம் தெரிந்து விடுகிறது. இப்பொழுது அடுத்த கேள்வி, அதிமுகவிற்குள் சசிகலாவையும் TTV தினகரனையும் OPS அவர்களையும் இணைப்பார்களா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அந்த கேள்விக்கு ஆன விடை போக போக தெரியும். ஆனால் வேற வழியில்லை, அனைவரும் ஒன்றாகித்தான் ஆக வேண்டும் என்பதுதான் இறுதி நிலை என்றாலும் அதற்குள் என்னவெல்லாம் நிபந்தனைகள் விதிக்க வேண்டுமோ அதையெல்லாம் விதித்து அவரவர் தங்களுடைய இருப்பை தக்க வைப்பதற்காக போராடுவார்கள். சசிகலா அவர்கள் அதிமுகவில் இப்பொழுது முறைப்படி நம்ம உறுப்பினராக சேர்ந்து விட்டால், வம்பு வழக்கு இல்லாமல் உறுப்பினராக சேர்ந்து விட்டாலே அடுத்து கடவுடன் நாம் முன்னேறிவிடலாம் என்பதற்காக அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பதற்கு சம்மதம் தெரிவித்து விட்டதாக சொல்லப்படுகிறது. இதுவரை அவரோடு இணங்கி இருந்த OPS அவர்கள் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்லும்போது நான் என்ன செய்வது என்று இந்த இடத்தில் அவர் சுணக்கம் காட்டுகிறார், கோபித்துக் கொள்கிறார் என்றும் ஒரு தகவல் உலா வருகிறது. இது எல்லாம் என்னவென்னா போக போக எல்லாம் சரியாகி எல்லாம் ஒருங்கிணைய போகிறார்கள் என்பதுதான்
நிச்சயம் அதை நோக்கி பாஜக இவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கொண்டு போய் விடும் என்பதுதான் உண்மை. ஏனெனில் 2 நாட்களுக்கு முன்பு கூட கூட்டணிக்கு இப்போது என்ன அவசரம் என்று கேட்டவர் அவசரமாக டெல்லி போய் அமித்ஷாவை சந்தித்து 2 மணி நேரம் பேசிவிட்டு வந்திருக்கிறார் என்றால் மறைமுகமாக அவர்கள் பாஜக இவர்களை அவ்வளவு அழுத்தம் கொடுத்து கழுத்தை பிடித்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அதிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் சம்பந்தி மகனுடைய சம்பந்தி வீட்டில் நடந்த வருமான வரித்துறை சோதனைகள் எல்லாம் பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது என்றும் அது எடப்பாடி பழனிசாமியையும் சேர்த்து பாதிக்கக்கூடியது என்றும் அதை வைத்துத்தான் அமித்ஷா அவர்கள் எடப்பாடியை வழிக்கு கொண்டு வந்தார், மிரட்டி வழிக்கு கொண்டு வந்தார் என்றும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதில் எவ்வளவு உண்மை என்பது போக போகத்தான் தெரியும். இப்பொழுது இது ஏற்கனவே தெரிந்த விஷயம்தான். தமிழ்நாட்டில் பாஜக வலிமையாக காலூன்ற ஒருங்கிணைந்த அதிமுகவுடன் கூட்டணி அமைக்கும், அதற்கு ஒவ்வொரு கல்லாக நகர்த்தி கொண்டிருக்கிறது என்பது நாம் ஏற்கனவே பேசிய விஷயம்தான். அதனுடைய ஒரு கட்டம்தான் எடப்பாடி அவர்கள் 6 மாதம் போகட்டும் என்று சொன்னவர் 6 மணி நேரங்களில் முடிவை மாற்றி அவர் டெல்லிக்கு டிக்கெட் போட்டு போயிட்டு வந்துட்டார். போயிட்டு வந்த பிறகு அவர் என்னன்னா இப்போ நாங்கள் பேசணும், ஆனால் இப்போ கூட்டணி அதெல்லாம் இப்போ உங்ககிட்ட நான் சொல்லணும் இல்லை, நான் நேரம் வரும்போது சொல்லுவேன் அப்படின்னு தான் அவர் சொல்றார். இப்போ என்ன, இப்போ நம்ம இதில் பேச வேண்டியது தெரிந்த விஷயம்தான். இப்போ இதில் நம்ம பேச வேண்டிய சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி இதுக்குள் உள்ளது. அது என்னன்னா, இந்த சந்திப்புக்கு பிறகு அமித்ஷா போட்ட ட்விட்டர் பதிவில், சமூக வலைதள பதிவில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்த பிறகு என்ற ஒரு சொல்லை அவர் சொல்லியிருக்கிறார். அதாவது 2026 தேர்தலில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்பது அதனுடைய பொருள். அந்த பொருளில் தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது அகில இந்திய ஒன்றிய அளவில் இருந்தாலும், ஒன்றிய அளவில் அதற்கு பாஜக தலைமை வகித்தாலும், தமிழ்நாடு என்று வந்தால் அதற்கு அதிமுக தான் தலைமை வகிக்கும். கடந்த முறை வரை அப்படித்தான் இருந்தது. ஆனால் இந்த முறை கூட்டணி தலைவர் யார்? அதிமுக தானா? அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியா, அல்லது இங்கும் தமிழ்நாட்டிலும் இந்த முறை பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி என்று சொல்ல போகிறார்களா என்பதுதான் மிகப்பெரிய வினா, மிகப்பெரிய கேள்விக்குறி. அந்த கேள்விக்கான விடை அவர்கள் சொல்ல மாட்டார்கள். ஆனால் அது இங்கே அதிமுகவிற்குள் இருக்கும் பிளவை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் தமிழ்நாட்டிலும் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி என்கிற சொல்லை கொண்டு வந்து அதிமுகவை பலவீனப்படுத்த முயற்சி செய்வார்கள். நிச்சயமாக இது நடக்கும். இதை நோக்கித்தான் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்தில்தான் நாம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கும் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் திருமதி சசிகலா அவர்களுக்கும் நாம் வைக்க வேண்டிய முக்கியமான கோரிக்கை என்னவென்றால், தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிமுக தான் வலிமையான கட்சி. தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிமுக தான் பல்லாண்டுகள் ஆண்ட கட்சி. தமிழ்நாட்டை பொறுத்தவரை வாக்கு வங்கியிலும் தொண்டர் பலத்திலும் பெரிய கட்சி அதிமுக தான். இந்திய ஒன்றிய அளவில் எந்த கூட்டணி அமைந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதில் அதிமுக தான் தலைமை ஏற்க வேண்டும். திமுக கூட்டணியில் கூட இந்தியா கூட்டணி என்று அவர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள். இந்தியா கூட்டணிக்கு தலைவராக காங்கிரஸ் கட்சி இருந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் தமிழ்நாட்டில் அந்த கூட்டணிக்கின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தான். திமுக தான் கூட்டணிக்கு தலைமை ஏற்கிற கட்சியாக இருக்கிறது. அதுபோல் இந்திய ஒன்றிய அளவில் எந்த கூட்டணி எந்த பெயரில் இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் அது ஒன்று திமுக தலைமையில் இருக்க வேண்டும் அல்லது அதிமுக தலைமையில் இருக்க வேண்டும். இந்த இடத்தை உங்களுக்குள் உள்ள போட்டியின் காரணமாக மகாராஷ்டிராவில் விட்டு கொடுத்ததை போல், உத்தவ் தாக்கரே அந்த சிவசேனா கட்சி விட்டு கொடுத்ததை போல், தேசியவாத காங்கிரஸ் விட்டு கொடுத்ததை போல் நீங்களும் விட்டு கொடுத்து விடாதீர்கள் என்பதுதான் நமது வலிமையான கோரிக்கை. இங்கு வாக்கு வங்கியிலும் சரி, தொண்டர் பலத்திலும் சரி, செயல்பாட்டு அளவிலும் சரி, பல்லாண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட அனுபவத்திலும் சரி, அதிமுகவுக்கு தான் எல்லாமே, எல்லா தகுதிகளும் இருக்கின்றன. அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதை நோக்கித்தான் நீங்கள் நகர்த்து செல்ல வேண்டும். அடுத்தடுத்த நகர்கள் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி, பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதை நோக்கி அவர்கள் நகர்த்த முயற்சிப்பார்கள். அவர்கள் ஒன்றிய அதிகாரத்தை பயன்படுத்தி உங்களை மிரட்டி அந்த இடத்துக்கு கொண்டு செல்ல முயற்சிப்பார்கள்.
ஆனால் நீங்கள் இந்த இடத்தில் பிடிவாதமாக நின்றால் அவர்களுக்கு வேறு வழி இல்லை, உங்களை சார்ந்துதான் அவர்கள் இருந்தாக வேண்டும். எனவே இந்த இடத்தில் உங்களுக்குள் உள்ள கருத்து வேறுபாடுகளை மறந்து அதிமுக தான் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தான் தலைவர். அதிமுகவில் முதலமைச்சர் வேட்பாளர் அது உங்களுக்குள் பேசிக்கொள்ளுங்கள், என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள். ஆனால் கூட்டணி தலைமை அதிமுகவாக இருக்க வேண்டும், முதலமைச்சர் வேட்பாளர் அதிமுகவாக இருக்க வேண்டும். இன்னொன்று, தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்பதற்கு எப்பொழுதும் மக்கள் ஆதரவு கொடுப்பதில்லை. தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஆட்சிக்கு தான் மக்கள் ஆதரவு. மற்ற மாநிலங்களில் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு கட்சி தான் ஆள வேண்டும். அப்படி ஆண்டால்தான் அவர்கள் ஒரு தெளிவான முடிவை எடுத்து சரியான திட்டங்களை வகுத்து செயல்படுவார்கள். நல்லதோ கெட்டதோ ஒரு கட்சி ஆட்சி என்பது தமிழ்நாடு தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறது. திமுகவோ அதிமுகவோ தேர்தலின் போது கூட்டணி ஆட்சி என்று முழக்கம் வைத்து தேர்தலை சந்தித்தால் அதில் தோல்வி அடைவார்கள். அதுதான் கடந்த கால வரலாறாகவும் இருக்கிறது. ஒரு முறை திமுக காங்கிரசுக்கு பெரும்பான்மையான இடங்களை கொடுத்து தேர்தலை சந்தித்தது, அதில் தோல்விதான் கண்டார்கள் அவர்கள். அதுபோல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், பாஜகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி என்பது அவர்கள் போடுகிற வலை, அதிமுகவை வீழ்த்துகிற அல்லது தமிழ்நாட்டை கைப்பற்றுகிற ஏதோ அவர்கள் அந்த வலையை வீசலாம். அந்த வலைக்குள் அதிமுக சிக்கிக்கொள்ளக்கூடாது. சிக்கிக்கொண்டால் மீண்டும் கடந்த தேர்தலை போல் இப்பொழுது இந்த நேற்றைய சந்திப்புக்கு பிறகு முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார் அவர்களும் சி வி சண்முகம் அவர்களும் கடந்த 2021 தேர்தலில் ஏன் தோல்வியுற்றோம் என்பதற்கு அவர்கள் கூறிய காரணங்களை திரும்ப திரும்ப காணொலிகள் எங்கெங்கும் பரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதில் மிக தெளிவாக சொல்கிறார்கள், நான் ராயபுரத்தில் ஒரு ராஜா மாதிரி இருந்தேன், எனக்கு சிறுபான்மையினர் வாக்குகள் கிட்டத்தட்ட 40,000 வாக்குகள் நாங்கள் பாஜகவோடு கூட்டணி சேர்ந்ததால் எனக்கு கிடைக்காமல் போனது, அதனால் நான் சட்டமன்ற உறுப்பினராக ஆக முடியாமல் போய்விட்டது என்று ஜெயக்குமார் அவர்கள் வெளிப்படையாக பேசியிருக்கிறார். அந்த காணொலி இப்பொழுது வேகமாக திரும்ப பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுதான் யதார்த்தம், உண்மை, எல்லாமே இதுதான். ஆனால் இன்றைக்கு ஏதாவது ஒரு அழுத்தம் காரணமாக, உங்களுக்குள் உள்ள பிரிவினை காரணமாக பாஜக குதிரை ஏறிக்கொண்டிருக்கிறது. நீங்களும் அதை அனுமதித்து விட்டீர்கள். இப்போது கூட ஒருங்கிணைந்த அதிமுக, பாமக, தேமுதிக, புதிய தமிழகம் போன்ற கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் திமுகவிற்கு வலிமையான எதிர்ப்பை காட்ட முடியும். ஆனால் பாஜகவோடு சேருவது அவர்களுக்கு பலவீனம்தான். ஏனெனில் இன்று வரை ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கோ தமிழ்நாட்டு மக்களுக்கோ நன்மை பயக்கும் எந்த செயலையும் செய்யவில்லை. இப்பொழுது நேற்று கூட ஒரு அறிவிப்பு, 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து 40 சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் உயர்வு என்று. சுங்கச்சாவடியே தேவையில்லை, அது ஒரு பகல் கொள்ளை என்று ஏராளமான செய்திகள் பேசப்பட்டு விட்டன. அது தொடர்பான வழக்குகள் இருந்து கொண்டிருக்கின்றன. ஆனாலும் அவர்கள் மாதம் அதற்கு கட்டணத்தை உயர்த்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். மொழிக் கொள்கையாகட்டும், கல்வி நிதி வழங்குவதாகட்டும், எல்லா விஷயத்திலும் தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகிற மாதிரி ஒரு செயலை கூட ஒன்றிய பாஜக அரசு செய்யவில்லை. அப்படி இருக்கும்போது அந்த கட்சிக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட மாட்டார்கள். அதுவும் சட்டமன்ற தேர்தலின் போது சுத்தமாக ஓட்டு போட மாட்டார்கள். பாராளுமன்ற தேர்தல் என்றால் கூட வலிமையான கட்சியாக, வலிமையான ஒரு ஆட்சி வேண்டும் என்று நம்புகிற சிலர் ஏமாந்து போய் அந்த கட்சிக்கு ஓட்டு போடலாம். ஆனால் தமிழ்நாட்டு தேர்தல், தமிழ்நாட்டு சட்டமன்றத்துக்கான தேர்தல் என்றால் நிச்சயம் பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டார்கள். பாஜக கூட யார் சேர்ந்தாலும் அவர்களுக்கும் பலவீனம்தான். அதிமுக இப்பொழுது பல பிரிவுகளாக இருப்பதும் அவர்களிடம் பல குற்றச்செயல்கள் நடந்துவிட்டன. அதை வைத்துக்கொண்டு பாஜக மிரட்டுகிறது என்பது உண்மை என்று வைத்து கொண்டாலும், அவர்கள் பாஜகவோடு கூட்டணி அமைத்தாலும் கூட தமிழ்நாட்டில் அதிமுக தான் கூட்டணிக்கு தலைவர், அதிமுக வேட்பாளர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை தெள்ள தெளிவாக அறிவித்து தேர்தலை சந்திக்க வேண்டும். அதேபோல் கூட்டணி ஆட்சி என்பது பற்றி தேர்தலுக்கு முன்பாக பேசுவது முற்றிலும் தவறான ஒரு செய்தியாகிவிடும். மக்களுக்கு கொடுக்கிற செய்தி உங்களுடைய தோல்விக்கு தான் அது வழிவகுக்கும். எனவே ஒன்று, பாஜகவோடு கூட்டணி சேராமல் அதிமுக ஒருங்கிணைந்து என்றால் சசிகலா அவர்களும், ஓபிஎஸ் அவர்களும், டிடிவி தினகரன் அவர்களும், எடப்பாடி அவர்களும் அனைவரும் ஒருங்கிணைந்த அதிமுக, பாமக, தேமுதிக போன்ற ஒரு வலிமையான கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டியிட்டால் அவர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கிறது.
அப்படி இல்லை, ஏதோ ஒரு நிர்பந்தம் பாஜகவோடு தான் கூட்டணி என்றாலும் கூட தமிழ்நாட்டில் கூட்டணிக்கு தலைவர் அதிமுக தான். அதிமுகவுடைய தலைவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்க வேண்டும். இதில் எடப்பாடி வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஓபிஎஸ்ஓ சசிகலாவோ வந்துவிடக்கூடாது என்பதற்காக எடப்பாடி அவர்களும், இவர்கள் யாரும் வந்துவிடக்கூடாது என்று நினைத்து டிடிவி தினகரன் அவர்களும் இவர்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் குளிபறிக்கும் வேலையை பார்த்தால் ஒட்டுமொத்தமாக எல்லோரும் குழிக்குள் போய்விடுவீர்கள் என்பதுதான் நிச்சயம், யதார்த்தம். அதை உணர்ந்து நீங்கள் தமிழ்நாட்டை ஆண்டவர்கள், வலிமையான கட்சியாக இருக்கிறீர்கள். எனவே அந்த இடத்தை விட்டு கொடுத்து விடாதீர்கள் என்பதுதான் உங்களுக்கு நான் வைக்கும் வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.